Hey guys, welcome back to my channel. Let's get into tutorial. Seri நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி HDR effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணா அந்த டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டூல் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் திரும்பிடும். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆர்டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் ஃபேட்டல் ஒன் ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட் வந்து கிளியராக கிடைக்கும். அதனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபேடுன்றதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. மோஸ்ட்லி இந்த HDR எஃபெக்ட் நேச்சுரல் சீனரிக்கு செம்மையாக சூட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் நேச்சுரல் சீனரிஸ் பேக்ரவுண்டாக எடுத்துக்கோங்க. தென் அதை எடுத்துகிட்டு நான் பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அந்த ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி HDR எஃபெக்ட் ஃபில்டர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சேம் அதுக்கு உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும். அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டூல் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ்க்கு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பேசிக். ஸோ உங்களோட இமேஜ்க்கு எல்லாமே இது இருக்கணும். அப்போ தான் உங்களோட இமேஜ் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த எடிட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாரிட்டி அண்ட் சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸில் இருக்கணும். கொஞ்சம் நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேடோன்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு HDR எஃபெக்டை கிடைக்கணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து மெயினாக பண்ண வேண்டியது. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளூ டோன் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன இந்த 4மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட இமேஜ்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த HDR எஃபெக்ட்ன்றது கிடைக்கும். ஸோ இந்த 4 மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. அண்ட் மற்ற டூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரைட்னஸ்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லா எடிட்டுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான அவுட்புட் கிடைக்கும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 tutorials போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.